Hello friends, welcome back to my channel Vendras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல மட்டன் சொதி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மட்டன் குழம்புன்னு சொல்லுவோம். அவங்க வந்து மட்டன் சொதி அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ரெசிபி தான். அதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது பிரெட்டோட சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்றதுக்கு நான் குக்கர்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் அனைஸ். அது வந்து ரொம்ப சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன் நான். அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். அதனால் நான் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காரமே கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த சைஸில் வெங்காயம் எடுக்கிறோமோ அதே சைஸில் தக்காளியும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இந்த தக்காளி தான் வந்து இந்த குழம்புக்கு ஒரு புளிப்பான ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் மஞ்சள் தூள் வந்து சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல, அவ்வளோதான். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி இந்த மாதிரி வதங்கி வரும்போது நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மட்டன் வந்து அப்படியே இந்த மாதிரியே வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன்லேருந்து தண்ணியும் வெளியே வந்திருக்கு. ஒரு அளவுக்கு வெந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போதே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம். தண்ணியான தேங்காய் பால். 2வது தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, முதல் தேங்காய் பால் திக்காக இருக்கும். இது 2வது தேங்காய் பால். 2வது தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான். தண்ணியே சேர்க்க வேண்டாம் இதில். இப்போது இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு இது லைட்டாக கொதி வரட்டும். கொஞ்சம் கொதிக்கும் போது தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இனி ஒரு 4 விசில் வந்து இது வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு, மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது. இனி இதை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்டே இருக்கும் போது கடைசியாக நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில்.
இப்போது மட்டன் சொதி வந்து ரொம்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை குட்டியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கல அப்படின்னா கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக நல்ல புளிப்பான தக்காளியாக சேர்த்ததுனால இந்த டேஸ்ட் வந்து கரெக்டாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மட்டன் சொதி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி இதை ப்ரெட்டோடு வந்து சாப்பிட போகிறோம். ப்ரெட்டோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி பரோட்டா கூடயும் இட்லி தோசை கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய், டேக் கேர்.